ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் உங்கள் ஸ்டண்ட் பைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ அந்த யூடியூப்பில் வீடியோ பண்ணி ஒன்று நம்ம ரூம் இப்படி தான் இருக்கும், குழப்படாதீங்க, கோச்சிக்காதீங்க. தளபதி போஸ்டர் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு, ஜனநாயகன். ஸோ டைட்டில் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு ஜனநாயகன் வச்சுட்டு இன்ஸ்டாகிராமில் போட்டேன் ஜனநாயகன்னு. ஸோ வந்து டைட்டில் பார்த்தீங்கன்னா ஜனநாயகன். ஸோ வேறு லெவலில் ஒரு டைட்டில். ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகும் இந்த டைட்டில்னால. ஏன்னா ஒரு அரசியல் வர போகிறாரு. ஸோ அரசியலில் வந்துட்டு என்ன பண்ண போகிறாருன்னு கண்டிப்பாக அதை படத்தில் காட்டுவாங்க. ஏன்னா படம்னா நம்ம என்ன வேணால் காட்டலாம். ஒரு நேரில் நம்ம நிறைய விஷயத்த பண்ண முடியாதது படத்தில் காமிச்சு நான் இதாக பண்ண போகிறேன் ஸோ சொல்ல முடியும். டைட்டிலுக்கு செம்ம எக்ஸ்பெக்டேஷன் அச்சீவ்மெண்ட்டுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா லாஸ்ட்டு படம் எப்பவுமே நார்மலாக எப்பவுமே இருக்க மாதிரி நினச்சோம். ஆனால் அது மாதிரி இல்லாமல் வேறு மாதிரி இருக்க போகுது. இவர் அரசியல் வந்து ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரா, 2026 லாஸ்ட்டு படம் வேறு. ஸோ லாஸ்ட்டு போஸ்டரு, லாஸ்ட்டு ட்ரெய்லரு, லாஸ்ட்டு அவர் பார்க்க போகிறோம் தேட்டரில் ஸ்க்ரீனில். அது வெளியே வரும்போது என்ன மாதிரி இருக்குன்னு யாருக்குமே தெரில. ஏன்னா எத்தனையோ வருஷமாக எத்தனை வருஷமாக இருக்காருன்னா ஒரு 23 வருஷமாக ஏதோ 23 வருஷம் தானே இருக்கார் அவர். லாஸ்ட்டாக போட்டாங்களே 23 வருஷமாக இருக்கார். ஸோ வந்து 23 வருஷமாக தெரில, 23 தெரில, கரெக்டாக தெரில. ஏன்னா நம்ம எப்பவுமே தப்பாக சொல்லுவோம், கரெக்டாக பார்க்குறதில்ல. இப்போ கூட போஸ்டர் பார்த்த ஸ்பீட்டில் போட்டு நம்ம தான் ஃபஸ்ட்டு போடணும். ஸோ போடும்போது நம்ம மிஸ் பண்ணி ஜனநாயகன் சொல்லிட்டேன். அதனால அதுமாரி எத்தனை வருஷமாக இருக்காரு தெரில. ஆனால் ஒரு வருஷமும் ஒரு படம் வரும்போது வேற லெவல் வைப் இருக்குது. அந்த வைப்பு பார்த்தீங்கன்னா ஏன் உருவாய்ச்சி தெரில, ஏன் எப்படி உருவாய்ச்சி தெரில. ஏன்னா சில பேர்னால மட்டும் தான் சில இதெல்லாம் பண்ண முடியும், சில பேருக்கு தான் சில இதெல்லாம் கிடைக்கும். அதுமாதிரி தளபதினா ஒரு மனுஷன் வாழ்ந்துட்டு போயிட்டார். ஸோ அதுமாதிரி ஒரு மனுஷனாக தளபதி தான். ஏன் சொல்கிறேன்னா தளபதி படம் பார்க்கும்போதே அவர் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது செம்ம வைப்பாக இருந்திருக்கும், செம்ம என்டர்டெயின்மெண்ட் இருந்திருக்கும். அவர் பார்த்து அந்த என்ட்ரி சீனுக்கெலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம தளபதியை பார்க்கும்போது இந்த மெர்சல் படத்தில் தான் வந்து அமைதியாக உட்காந்துருந்தேன். அமைதியாக உட்காரும்போது என்ன ஆயிடுச்சுன்னா தளபதி வந்து அந்த வேஷ்டி கட்டு வருவார் ஒரு சீனில். அந்த வேஷ்டி கட்டு மடிச்சிட்டு ஏந்து வருவாப்புல. ஸோ அதில் பார்க்கும்போது என்னை மீறி தளபதி அது கற்று தோணுச்சு. ஸோ அதுதான் ஒன்று, அதில் தான் இருக்குது அந்த வைப்பே. ஏன்னா நிறைய ஹீரோஸ் இருக்கலாம், ஒருத்தருக்கும் ஒரு டேலண்ட்டு, ஒரு லக்கு, ஒரு கொடுப்பனை இருக்கலாம். அது மாதிரி தளபதிக்கு பார்த்தீங்கன்னா வேற லெவல் கொடுப்பனங்க. எல்லாருக்குமே அது கிடச்சிடாதுல்ல. ஏன்னா வந்து தளபதி பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து கஷ்டப்படுறாப்புல, கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது. அது மட்டும் இல்லாமல் அவர் நிறைய பேர் சொல்லுவாங்க அவங்க அப்பா பேக்ரவுண்ட்லேருந்து வந்தார், அவங்க அப்பா இருக்கிறனால தான் அவர் வந்திருக்காரு அது சொல்லுவாங்க. என்னதான் அப்பா இருந்தாலும் என்னதான் அம்மா இருந்தாலும் கூட டேலண்ட் இருந்தால் மட்டும்தான். ஏன்னா டேலண்ட் இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது. அவர் டான்ஸ் சூப்பராக ஆடுவார், நடிப்பார், பாட்டு பாடுவார், எல்லா ஸ்கில்லும் இருக்குது. அவர் டான்ஸ் ஆடும்போது பாருங்கள், டான்ஸர்ஸ் எல்லாம் ஆடுவாங்க, அவர் தனியாக தெரிவார். ஸோ அது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா அது வந்து சில பேர் கிடைக்கும், சில பேர் கிடைக்காது. நமக்கு என்ன எழுதி வச்சுருக்கோம். ஏன்னா தளபதி கூட நடிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஆனால் வந்து அவர் லாஸ்ட்டு போட சொல்லிட்டாப்புல, ஒன்றும் பண்ண முடியாது. சரி, தளபதி கையில் அவார்டு வாங்க முடியும்ல. ஸோ கண்டிப்பாக அவரை இம்ப்ரெஸ் பண்ணி கண்டிப்பாக அவார்டு வாங்கணும். இது ஜனநாயகன் படம் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்க அரசியலை சுட்டி காமிப்பார். ஏன்னா அது நான் டைட்டில் பார்த்தா அப்படி தான் இருக்குது. ஒரு அரசியலை வந்து எப்படி நடத்தணும், எப்படிலாம் இப்போ இருக்குது அதை காட்டுறது தான் படம் நினைக்கிறேன். சத்தியமாக சொல்கிறேன், வினோத் நீங்கள் சூப்பராக டைட்டில் வச்சுருக்கீங்க. ஏன்னா வந்து வேறு ஏதாச்சும் ஒரு டைட்டில் நார்மலாக வேறு ஏதாச்சும் வச்சுருந்தா எப்போவுமே நார்மலாக யூஸ்வலாக ஆகிட்டுருக்கோம். ஆனால் இப்போ நீங்கள் அந்த டைட்டில் பார்க்கும்போது வேற மாதிரி இருக்குது சத்தியமாக. ஏன்னா தளபதியை பார்க்கும்போது அந்த டைட்டிலோட பார்க்கும்போது அந்த மக்களோட செல்ஃபி அந்த போஸ்டர் பார்த்துருப்பீங்க. ஸோ அதை பார்க்கும்போது ரொம்ப ஹைப்பாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக படம் ஹிட் ஆகணும், ஹிட்டு பற்றுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹிஸ்ட்ரியே பேசப்படும். இப்போ வந்து இந்த ஜென்ரேஷன் 2K ஜென்ரேஷனில் 3K 4Kலாம் வரும்ல. அப்போ வந்து 4K வரைக்கும் இந்தமாதிரி ஒரு ஆள் இருந்தார், இது மாதிரி ஒரு அரசியலில் வந்தார், இப்போ சிஎம் ஆகிட்டு இருப்பார். ஸோ இந்த சிஎம் தான் அப்போ தளபதியாக இருந்தார். நான் படத்தெலாம் திருப்பி ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ பார்க்கும்போது தெரியும் இவ்வளோ பெரிய ஆளா ஸோ அப்படின்னு தெரியும். அதனால் தளபதியை வந்து சிஎம்ஐ பார்க்குறதோட தேட்டரில் பார்க்க தான் ரொம்ப ஆசைப்படுவோம். ஏன்னா தேட்டரை ரொம்ப மிஸ் பண்ண போகிறோம். நான் கூட வந்து தளபதி வெறியெல்லாம் சொல்ல முடியாது, தளபதி ரொம்ப பிடிக்கும்.
இந்த தளபதி வேரியன்ஸ்லாம் இருக்காங்களே அவங்களுக்குலாம் வந்து என்ன படம் போகிற தெரியல. தளபதி எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் ஒரு ட்ரீட் வச்சுருவார்னு நினைக்கிறேன். அந்த ட்ரீட்டு கூட அவர் உண்மையாக இருக்க மாதிரி தெரில. ஏன்னா இருக்குது ஒரு படங்க, அந்த படத்தை பார்க்கும்போது லாஸ்ட்டாக சந்தோஷப்படுறதா இல்லை ஃபீல் பண்ணுறதா ஒன்றும் தெரியாது. இத்தனை வருஷமாக பார்த்து அவரை பால் அபிஷேகம், அப்புறம் வந்து தேங்காய் உடைக்கிறது, அவரை வச்சு கொண்டாடுறது, அவருக்காக ரத்தம் கொடுக்குறது, அவருக்காக சாப்பாடு போடுறது, அப்படி இருந்துட்டு இப்போ தளபதியை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? சத்தியமாக எல்லோரும் வந்து லாஸ்ட்டாக படம் பார்த்துட்டு அழுவாங்க. கண்டிப்பாக ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, எமோஷ்னல் ஆகிடுவாங்க. அது மட்டும் உண்மை. வேறு என்ன சொல்கிறது, நமக்கே அழுவ வந்துடும் நினைக்கிறேன். ஏன்னா தளபதி 20 வருஷமாக பார்த்து பழகிட்டோம். மாசா கெத்தா செம்மையா இப்போது அரசியல் வந்திருக்காரு. ஸோ அவருக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து புதுசாக முயற்சி பண்ணுறாரு. கண்டிப்பாக அவர் ஜெயிச்சாதான் புதுசாக அவர் பண்ணுவாரே தெரியும். அவரும் வந்து நம்மளை ஏமாற்றிட்டாருன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். ஆனால் அவர் பண்ணுவார் நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அவருக்கு தெரியும் அவர் பண்ணுவாருன்னு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இத்தனை வருஷமாக பார்க்குறாருல, பார்க்கும்போது அவர் பண்ணுவார்னு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக எல்லாத்தையும் பண்ணுவார். எது பண்ணுறாரோ இல்லையோ ரொம்ப கஷ்டப்படுற மக்களுக்கு ஹெல்ப் பண்ணோம், ரோட்டில் வாழ்கிற மக்களுக்கு. ஏன்னா நம்மளாச்சு நம்ம கை கால் இருக்குது, எல்லாமே இருக்குது. இப்போது வந்து கை இல்லாமல் கால் இல்லாமல் கண்ணு தெரியாமல் காது கேட்காம எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க மோட்டிவாக தான் இருக்காங்க. அவங்களால முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம், வயசானவங்களுக்கு. ஸோ அதுதான் நான் வந்து கேட்டுக்கிறேன். ஏன்னா அவர் ஹெல்ப் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு போய் ஹெல்ப் பண்ணுறது. இப்போ கூட ஒரு 90 நாளா 110 days 110 நாள் 110 நாள் பார்த்தீங்கன்னா தப்புன்னு வாயில் 110 நாள் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் ஒரு இடத்துல வருதுன்னு வரக்கூடாதுன்னு போராடினாங்க. புளுத்தூரா ஏதோ ஊர், அது பேர் தெரில. ஸோ அந்த ஊரில் வந்து போராடினாங்க. தளபதி போயிட்டு அங்கே வந்து ஒரு இது பண்ணார். ஸோ ஃபஸ்ட் டைம் அங்கே போயிட்டு இந்த மாதிரிலாம் நான் பார்த்துக்கிறேன் எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணார். அங்கே விவசாயம் பண்ணுற நிலத்தில் வந்து ஏர்போர்ட் வரணும்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு ஒன்றும் புரியல, ஏர்போர்ட் எங்கே வேணால் வரலாம், விவசாயம் பண்ணுற இடத்துல வருமா? நம்ம ஏற்கனவே சாப்பிட்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எல்லாமே கெமிக்கல் ஆயிடுச்சு. ஸோ வந்து ஒரு அரிசி வந்து கெமிக்கல் ஆயிடுச்சுன்னா நம்ம நிலமை என்ன ஆகுது பாருங்கள். ஸோ தளபதி அது மட்டும் போய்கிட்டாரு வேறு லெவல். ஆனால் அது பண்ண முடியாது. ஏன்னா ஏற்கனவே காசு வாங்கிட்டு இருப்பாங்க, ஏற்கனவே வந்து புக் பண்ணிட்டுருப்பாங்க, ஏற்கனவே பெரிய 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 ஆளுங்க உள்ளே வந்துட்டுருப்பாங்க. அது மீறி தளபதி பண்ணிட்டாருன்னா வேறு லெவல். ஸோ பண்ணுவாரா பண்ண மாட்டாரா, இல்லை அங்கே ஏர்போர்ட் வருமா வராதா தெரியாது. ஒன்று மட்டும் தான், ஜனநாயகமாக மாறக்கூடாது. ஸோ ஜனநாயகன் வந்து நம்ம நாட்டை பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தளபதி உங்களை எப்போவுமே மிஸ் பண்ணிட்டே இருப்பாங்க மக்கள். ஏன்னா நீங்கள் லாஸ்ட்டு படம்னால. ஸோ உங்களை விஷும் பண்ணுவாங்க, மிஸ்ஸும் பண்ணுவாங்க. நீங்கள் சிஎம் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நமக்குள்ளேருந்து ஒரு அண்ணன் வந்தால் அப்படி இருக்கும், நம்மளேருந்து ஒரு தலைவன் வந்தால் அப்படி இருக்கும், அது மாதிரி இருக்குது. ஸோ ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த விலாக்லாம் பண்ணி. தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ பண்ணுவேன். ஸோ ஒரு டைப்பிக் நம்ம லைஃப்பில் நடந்தது, அப்புறம் லைஃப்பில் நடக்கிறது, அப்புறம் ஃபன் ப்ராங்க், அப்புறம் நிறைய விஷயத்த ஃபுல்லாக போகலான்னு நினைக்கிறேன். சீக்கிரமாக 1 மில்லியன் அடிக்க போகிறேன். ஸோ 1 மில்லியனுக்கும் நீங்கள் தான் காரணம். இன்ஸ்டாகிராம், யூடியூபர், ஃபேஸ்புக் இருக்கிற மக்கள் உங்களுக்கு எப்போவுமே பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். நானும் சினிமாவில் வந்து அவார்ட்ஸ்லாம் வாங்கி பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு ஒரே ராசி தான், பெஸ்ட் ஆக்டர் அவார்ட் வாங்கணும்னு நினைக்கிறேன். எங்கன்னா சினிமா துறையில் இருக்கும்போது அப்போ வாங்கணும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே ஒரு அவார்டு வாங்கியிருக்கேன், குணச்சித்திர நடிகன்னு ஒரு காலேஜ் ஜேஎன் காலேஜில் கொடுத்தாங்க. ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருந்தது. ஸோ அது மாதிரி நிறைய அவார்ட்ஸ் வாங்கணும், நிறைய ஆக்டிங் பண்ணணும், நிறைய இடத்துல பண்ணணும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணே இருங்க, உங்களாலே முடியும். முடியாது எதுவுமே இல்லை, ட்ரை பண்ணிகிட்டே இருந்தால் ஒரு நாள் மேஜிக் நடக்கும். ஆனால் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகே, ஸோ சீக்கிரமாக பெரிய ஸ்க்ரீனில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களால் முடியும், நம்புங்க.